Hi students, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 12th standard biobotany first midterm centum challenge-க்கான day 2 வீடியோ தான் இது. ஆல்ரெடி day 1 வந்து அப்லோட் பண்ணியாச்சு. அந்த வீடியோஸ் பார்க்கலனா பிளேலிஸ்ட்ல இருக்கும் அல்லது டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல தரேன். நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். biobotany both தமிழ் மீடியம் and இங்கிலீஷ் மீடியம். ஒவ்வொரு நாளைக்கும் என்னென்ன क्वेश्चंस வந்து படிச்சா 10 daysல எப்படி கம்ப்ளீட் பண்றது அப்படிங்கறத பத்தி டீடைலா பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம வந்து செகண்ட் ரெண்டு லெசன் தான் சரிங்களா. ஒவ்வொரு லெசனுக்கும் புக் பேக் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन இன்டீரியர் क्वेश्चन எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு. அது எல்லாமே பிளேலிஸ்ட்ல இருக்கு. ஆனா நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து இன்டீரியர் அப்லோட் பண்ணுங்க. நம்ம லெசன் வைஸா பாத்தீங்கன்னா புக் பேக்கும் சொல்லிட்டோம், இன்டீரியர் क्वेश्चनமே சொல்லிட்டோம் சரிங்களா. அது எல்லாமே பிளேலிஸ்ட்ல 12th பயாலஜி, பாட்னி, சுவாலஜி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन இருக்கும். அதோட பிளேலிஸ்ட்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், நீங்க வந்து பாத்துங்க. அதேபோல நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து PDF வந்து கேக்குறீங்க. நம்ம வந்து Telegram சேனல் வந்து நியூவா ஓபன் பண்ணியிருக்கோம். நான் Telegramோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஏனா PDFல நம்ம ஷேர் பண்றது வந்து நியூவா ஜாயின் பண்ற ஸ்டூடண்ட்ஸ் வந்து அது வந்து தெரியறது இல்ல. அதனால Telegramல வந்து ஷேர் பண்ணிட்டா அது எப்பவுமே இருக்குன்னு நினைக்கிறேன். அத பத்தின ফুল டீடைல் நமக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்றேன். நீங்க வந்து செக் பண்ணி பாத்துக்கலாம். இல்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. நிறைய டைம் சொல்றதா நீங்க எந்த அளவுக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்றீங்களோ அப்படினா தான் நமக்கு மோட்டிவேஷனா இருக்கும் அடுத்த வீடியோ அப்லோட் பண்றதுக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணா மட்டும் போதும். அதனால லைக் பண்றேங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க கேந்திரோஃபிலி அப்படிங்கற क्वेश्चन வந்து படிச்சிருங்க. அதே மாதிரி செகண்ட் பாத்தீங்கன்னா எண்டோதீலியம். எண்டோதீசியம் வேற எண்டோதீலியம் வேற ரெண்டுத்துக்கும் டிஃபரண்ட் இருக்கு. அத படிச்சிருங்க. அதுக்கு அடுத்து define the term diplospore. Why does the zygote divide only after the division of primary endosperm cell? What is melitophily? Right short note on heterostyle. இந்த क्वेश्चंस எல்லாமே ரொம்ப முக்கியம். அத படிச்சிருங்க. அதுக்கு அடுத்து 3 marks பாத்தீங்கன்னா the endosperm of angiosperm different from gymnosperm. Do you agree? Justify your answer. What is the polyembryony? How it can commercially exploited? Endothecium is associated with the dehiscence of anther. Justify the statement. அதுக்கு 5 marks பாத்தீங்கன்னா with a suitable diagram explain the structure of an ovule. Give a concise concept in fertilization of angiosperm plant. அதுக்கு what is endosperm? Explain the types. தமிழ் மீடியம் பாத்தீங்கன்னா கேந்திரோஃபிலி என்றால் என்ன, எண்டோதீலியம் என்றால் என்ன, இருமடி வித்தாக்கம் என்ற சொல்லை வரையறு ரொம்ப முக்கியமானது. ஏன் முதல்நிலை கருவன் திசு பகுப்படைஞ்சதற்கு பின் மட்டுமே கருமுட்டை பகுப்படைகிறது. மிலிட்டோஃபிலி என்றால் என்ன, மாற்று சூலகத்தண்டு நீளம் பற்றி குறிப்பு வழங்க. 3 மார்க்ஸ் பாத்தீங்கன்னா மூடுவிதை தாவரங்கள்ல கருவன் திசு மூடாவிதை தாவரங்களோட கருவன் திசுலிருந்து வேறுபடுகிறது. ஏற்றுக்கொள்கிறார்களா? உங்கள் விடையை நியாயப்படுத்துக. அதுக்கு பல்கரு நிலை என்றால் என்ன, வணிக ரீதியில் இது எவ்வாறு பயன்படுகிறது. எண்டோதீசியம் மகரந்தப்பை வெடித்தலுடன் தொடர்புடையது. இந்த கூற்றை நியாயப்படுத்துக. தகுந்த எடுத்துக்காட்டுடன் சூலின் அமைப்பை விவரி. அதுக்கு மூடுவிதை தாவரங்களில் நடைபெறும் கருவுறுதல் நிகழ்வுள்ள படிநிலைகள் சுருக்கமாக எழுதுக. கருவன் திசு என்றால் என்ன, அதன் வகை சரிங்களா. 5 மார்க்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டும் தேர்டும் பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. அதனால இந்த டைம் செகண்ட் क्वेश्चन கூட கேட்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த क्वेश्चंस எல்லாமே படிச்சிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படினு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மீதி இருக்கக்கூடிய क्वेश्चंस எல்லாமே பாப்போம். நமக்கு மிட்டமுக்கான 2 சாப்டர் தான். அதனால ஈஸியா ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம். இப்பல இருந்தே கண்டினியூவா படிங்க. பப்ளிக் எக்ஸாம்ல ஈஸியா ஃபுல் மார்க்ஸ் வந்து எடுக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரியான क्वेश्चंस வந்து வேணும் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. அத அடுத்த வீடியோல அப்லோட் பண்ணுவோம். Thank you for watching.